அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கூடவே புதினா இலை ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக இருக்கிறது தான். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு தாங்க செய்ய போகிறேன். ஸோ அதுக்கான அளவுகள் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க. கூடவே மிக்ஸி ஜாரையுமே அலசி அதுலேயுமே தண்ணியை ஊற்றிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பட்டை 2 கிராம்பு மட்டும் இதில் பொரிய விட்டுருங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்திட்டு நல்லாவே வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதக்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவுமே ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நான் ஆயில் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். மசாலா தூள் சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்திடலாம். சிக்கனையும் சேர்த்திட்டு நல்லாவே ஒன்றா அந்த மசாலா கூட நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லாவே பெரட்டி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கனில் நல்லா பிடிச்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர் சேர்க்காதீங்க. அளவாக கரெக்டாக புளிப்பாக இருக்கிற தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையுமே சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி உப்பாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி புதினா பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையுமே சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். ஸோ சிக்கன் வெந்து வர்றதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் விசில் விடலை அப்படின்னா லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள். இப்போ நான் விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கனுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. உங்களுக்கு விசில் விட அவசியம் இல்லைன்னா நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கமகமான வாசனையோட சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா டிஃபன் ஐட்டம் தோசை, இட்லி, சப்பாத்தி கூடவே ரைஸ்க்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.